கைஸ் வணக்கம், வெல்கம் டு ஃப்ரேம் செட் vlog. போன vlog கிஷோர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தது. ஒரு மாதம் ஆயிடுச்சு, கிட்டது 2 மாதம் ஆகும்போது. ஸோ இப்போ அடுத்த vlog சரி vlog போட்டு ரொம்ப நாள் ஆகுது, சரி அடுத்த vlog எங்கே போகலான்னு பார்க்கும்போது சரி சிறுவாபுரி போகலாம். இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாகவே போகிற மாதிரி இருந்தது. வீடியோவும் சரியாக அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் சிறுவாபுரி போயிட்டு நம்ம முருகருக்கு ஒரு அட்டன்ஸை போட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போகிறோம். நான் மட்டும் போல டான் 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 என் தலை சாமி சார் இவன் சுயரூபத்தை மாலை கைட்டிட்டு இந்த மாதிரிலாம் பத்தியா மாறிடுறானுங்க. எனக்கே சரி விடுங்க, சொல்றதுக்கு இல்லை. மாலை போடுறதுக்கு முன்னாடி வாய் தந்தாலே அப்படி இருக்கும். இப்போ நடனா சாமி சாமி. சரி ஓகே, இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பேசுகிறேன். இங்கே வந்து ரொம்ப நடு ரோட்டில் நடு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். சரியா கேட்குமான்னு தெரில, மைக்கு சரி எடுக்க முடியல. சரி ஒரு சின்னதாக ஒரு நின்று ஒரு வாட்டி பேசிட்டு போயிடலாம். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, காற்று. ஸோ நல்லா அதுவும் மார்னிங்கில் வர்றது வேறு மாதிரி வைப்பு. அதுவும் செவ்வாய்க்கிழமை போனால் தான் நல்லா விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி ஏன் போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் வேலை இருக்குது, இவனுக்கும் வேலை இருக்கும். அதனால் இது சின்ன டைமில் நாங்கள் எவ்வளோ முடியுதோ அந்த சண்டே டைம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். வீடியோ மேக்ஸிமம் ஒரு விலாக் ஒரு 5-6 விலாக் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இங்கேருந்து நாங்கள் சிறுவாபுரி போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். பாய். கைஸ் கோயிலுக்கு வந்துட்டு பார்க்கிங்கில் வண்டி நிற்காச்சு. ஆமாம் போய் வணக்கம் கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகேவா? அங்கே ஹெல்மெட் ஆமாம் ஆமாம் எடுத்துன்னு போயிடலாம். யாராவது எடுத்துட்டாங்கண்ணா என்ஃபீல்டு ஹெல்மெட்டே அது ஒதுக்குறா. அவங்க அதெல்லாம் எடுக்காம இருக்காங்கடா. இது ஒரு ஹெல்மெட்டுன்னு. ஏங்க இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என் காசில் போட்டு வாங்கினேன் ஹெல்மெட். யாராத்தையும் போயிட்டேன், எமோஷனல். ஃபர்ஸ்ட் வாடா ஹெல்மெட் கைஸ். ஆனால் போற வரல இப்ப நானே தூக்கி போட்டுருவேன். ஆனா சண்டே வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வண்டி மட்டும் பாருங்க கைஸ், எவ்வளவு இருக்கு. சுத்தி செம்ம கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க நினைச்சேன், ஞாயிற்றுக்கிழமை தாங்க வராங்க. ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க நினைக்கிறேன், வருவாங்க. ஃப்ரீயா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா இப்போ வண்டி சாவி தொலைச்சிட்டு கோயில் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு திருப்பி பின்னாடி கூட்டின்னு வரான். இவனெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. பாக்காத ஒழுங்கா ஓட்டு. எங்க கீழே விட்டியாண்ணா? பர்சுலயே வச்சுக்கின்னு இந்த மாதிரி தேவலாம். அது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் சாவியை தூக்கி பர்சுலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். திட்டுற மாரி இருந்தா மாலை போட்டுருவாங்க. எப்படி திட்டலாம் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பர்சுலேயே ஊந்துச்சு. அது என் ஃபால்ட் இல்லை, என் பர்ஸ் தான் ஃபால்ட். A few moments later. கைஸ் சாமி கும்பிட்டாச்சு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சாமி கும்பிடுறது. சண்டே தான் ஃப்ரீயா இருக்கும்னு பார்த்தேன். சண்டே அதிகமாக கூட்டமா இருக்கு. ஏன்னா டியூஸ்டே வந்து இங்கே இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா செம்ம வைப்பாக இருக்கும். அந்த 6வது வாரம் முடியும் போது நீங்கள் ஏதாவது பிரசாதம் கொடுத்துட்டு போவாங்க. நான் 6 வாரம் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. நான் இந்த கோயிலுக்கு போன வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். கண்டிப்பாக அது நடந்துருச்சு. ஆனால் பிரசாதம் வச்சானா தெரியல. வச்சேன், கேசரி வச்சேன். என் பர்த்டே அன்னைக்கு தான் அந்த 7வது வாரம் வந்துச்சு. 6வது வாரம் போகலாம், அந்த பர்த்டே வருதுன்ட்டு மொத்தமாக போட்டாச்சு. அப்புறம் போட்டுட்டு சத்தியமான உண்மை, கோபால் ஒரு காலமும் போய் சொல்ல மாட்டேன் தெரியுது. ஆனா இன்னைக்கு ரொம்ப நீ நிறைய நடந்துட்டு வந்த. அது ஏன்னு இந்த வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும். ஹெல்மெட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல பார்த்து சாப்பிடணும்.
வேணா இங்க இது ஆகணும்னு சொல்றதுன்னா நீ இது அம்மா ஹோட்டல் போய் சாப்பிட சொல்லிட்டாங்க. அது அது ஃபர்ஸ்ட் வாட்டி அங்க போயிட்டோம். ஏய் நம்ம இங்க காசு இல்லடா நம்ம இங்க சாப்பிட்டோம் இங்க. ஆமா காசு இல்லாம தான் நாங்க அங்க ரொம்ப செம்ம பசி. ஆனா எனக்கு காசு இல்ல இன்னைக்கு. காசு இல்லாம வெறும் 10 ரூபாய் வச்சிருந்தோம் கையில. நாங்க திருப்பி ரிட்டர்ன் வரும்போது செம்ம பசியில வந்துடும். செம்ம இவனுக்குலாம் காது அடைக்க ஆரம்பிச்சு கேர் ஆயிட்டாங்க. இவன் அதுக்கு மேல கேர் ஆயிட்டான். நான் எனக்கு சுத்தமா உட்காந்து கூட வர முடியல. யாராலும் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றது தெரியல. ஹாய் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் vlog. மறுபடியும் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது என்ன கோயில்? இது பாலமுருகன் முருகர் கோயில். எங்கன்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரிக்கு அப்படியே ஆப்போசிட்ல மெயின் ரோடு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். சிறுவாபுரியில இருந்து 5 கிலோமீட்டர் தான் வரும். நீங்களும் வந்து அப்படியே பாத்துக்கோங்க. நல்ல ஒரு வைபா இருந்தது. எங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா கோயிலுக்கு வந்தாலே நீ ஒரு பாசிட்டிவ் ஆயிடும். நீங்களும் அந்த கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சும்மா நீங்க சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ உள்ள வந்து இந்த உட்காந்துட்டு மட்டும் போங்களேன். அவ்வளோ வைப்பாக இருக்கும். நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் திருப்தியோட போவீங்க கஷ்டமே இல்லாமல். எப்பவுமே இனி இந்த விலாக் ஏன் சிறுவாபுரி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் சேனலில் சரியாகவே வீடியோ வர மாட்டேங்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் வீடியோவே போட மாட்டோம். மெயினாக இவனுக்கும் வேலை ரொம்ப டைட்டாக பண்ணிடுது. 2 மாதமாகவே இவனையும் கையில் பிடிக்க முடியல. நானும் சண்டே டைமில் தான், அதுவும் ஒரு நாள் சண்டே தான் வேலை வச்சிடுறாங்க. ஸோ அதனால் போக முடியல. அப்புறம் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லி வரும். இனிமேட்டு கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் ஃப்ரீயாக ஆமாம், ஓரளவுக்கு ஃப்ரீயாக வேலை முடியுது. அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்த மாதம் வந்து ஜனவரிக்கு அடுத்ததுலேருந்து நிறையா போகலான்ட்டு. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு கொஞ்சம் அவுட்லாம் கொஞ்சம் போகலான் இருக்கோம். நண்பே ஆமாம், அவுட்லாம் கொஞ்சம் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது இப்போ சொல்ல மாட்டேன், அவனே சொல்லுவான். என்னடா நீயே சஸ்பென்ஸ் உடச்சிரு அப்புறமா. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இப்போ இங்கே லோக்கல்ஸாக சுற்ற முடியாது. மேக்ஸிமம் நம்ம வெளியே போய் தான் ஆகணும். விளாக் முடிச்சுட்டு சாமி திருவாபூர்லேருந்து அது 5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி திருப்பி பக்கத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்தோம். அப்புறம் நிறைய பேர் என்கிட்டயே கேட்குறாங்க, என்னடா வீடியோ ஆரம்பிச்சிங்க விலாகே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டைம் அமையலைங்க, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கும் அம்பானி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் நாங்கள் மீட் பண்ணி 1 மாதம் ஆக போகுது. என்னடா ஆமாம், ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. பாடுறா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தூக்கி போனால் பிரச்சனை இல்லைல்ல. இது வேற ஒன்றும் இல்லைங்க. ஆளு மாடு ஒழுமாலேருந்து தூக்கிட்டாங்க. நான் எதுவும் சொல்லலை. சரி, நல்லா இருக்கா இல்லையா? நம்மளுக்கும் சிம்பிள் வேணும்னு அடம் பிடிச்சா. ஆமா, சிம்பிள் எனக்கு வேணும். சிம்பிள் அவ்வளோதான். வண்டி ஃபோனு ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனு தூக்கி போயிட்டாங்கன்னா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துக்கு அந்த வீடியோ வந்திருக்கும். ஏன்னா நாங்கள் சீக்கிரம் எடுத்துருவோம் அந்த வீடியோ. இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துடும். ஷார்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். விடை பெறுகிறோம். இவரை போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு கைஸ் இந்த கள்ள பசங்க ஞாபகம் வருது.